இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இங்க ஒரு ஆளு அவரோட குழந்தைய தூக்கிட்டு வந்து ஒரு பார்க்ல வீசிட்டு போறாரு. அப்போ ஒரு திருநங்கை அத பாத்துட்டு அந்த குழந்தைய என்ன பண்றன்னு கேக்கும்போது இந்த ஆளு நம்மள பாத்துட்டாங்களேன்னு பயந்து அங்கிருந்து ஓடிடுறான். உடனே இந்த திருநங்கை போய் அந்த குழந்தைய தூக்கி, எங்களை தான் இந்த உலகத்துல வாழ விடாம கஷ்டப்படுத்துறீங்க, இந்த பச்சை குழந்தை உங்களுக்கு என்னடா பாவம் பண்ணுச்சு, இப்படி அனாதையா வீசிட்டு போறானேன்னு சொல்லிட்டு இந்த குழந்தையோட அப்பம் பின்னாடியே போய் அவனோட வீட்டை கண்டுபிடிச்சு வீட்டுக்குள்ள போய் எதுக்குடா இந்த பச்சை குழந்தைய அங்க தூக்கி போட்டு வந்தன்னு கத்துறாங்க. அப்போ இந்த குழந்தைய தூக்கி போட்டு வந்தவனோட மச்சாங்கார வந்து, யாருமா நீ இங்க எதுக்குமா வந்து கத்திக்கிட்டு இருக்குன்னு கேக்குறான். உடனே இந்த திருநங்கையும் இந்த பச்சை குழந்தைய ஒருத்தன் கீழே தூக்கி போட்டு வந்து இந்த வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டான், அவனை வர சொல்லுன்னு சொல்றான். அப்போ இந்த குழந்தைய கீழே தூக்கி வீசினவ எங்க மச்சானுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிட போகுதுன்னு ரூமை விட்டு வெளியே வந்து இந்த திருநங்கைய பார்த்து, இப்போ நீங்க குழந்தையோட வந்து எல்லாம் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா, மரியாதை வீட்டை விட்டு வெளியே போன்னு இந்த ஆளு சொல்றாரு. அப்போ இந்த திருநங்கை, நீ இந்த குழந்தைய கீழே தூக்கி போட்டு வந்தத நான் என்னோட 2 கண்ணால பார்த்தேன்னு சொல்றான். உடனே இந்த ஆளு மச்சானுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிட போதுன்னு அந்த திருநங்கைய அசிங்கமா திட்டுறான். அந்த திருநங்கையும் என்ன பண்றதுன்னு தெரியாம, நீ இப்படியெல்லாம் கேட்டா சரிப்பட்டு வர மாட்ட, போலீஸுக்கு கால் பண்றேன்னு சொல்லி போனை எடுத்ததும் நான் உனக்கு பணம் தரேன், நீ அந்த குழந்தைய தூக்கி கொண்டு போ எங்கேயாவது பிச்சை எடுத்து பொழைச்சுக்கோன்னு சொல்றான். இந்த ஆளோட மச்சானுக்கு அப்போதான் உண்மை என்னன்னு தெரிய வருது. உடனே பக்கத்துல இருந்த மச்சான் இந்த ஆளு கிட்ட, இது என்னோட தங்கச்சி குழந்தையான்னு கேட்கும் போது இந்த ஆளும், ஆமா இது உன் தங்கச்சி குழந்தைதான், இந்த குழந்தைய பெத்து போட்டு அவ இறந்து போயிட்டா, என்னால இந்த குழந்தைய வளர்க்க முடியாது, எனக்கு என்னோட சந்தோஷம் தான் முக்கியம்னு சொல்றான். உடனே கோவமான மச்சான் கன்னத்திலேயே ஓங்கி ஒரு அறை விட்டு, என்னோட தங்கச்சி வாழ்க்கைய சீரழிச்சது மட்டும் இல்லாம அவளோட குழந்தையும் இப்படி அனாதைய தவிக்க விட்டுட்டு வந்திருக்க, நீ எல்லாம் ஒரு மனித பிறவியே கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த திருநங்கைய பார்த்து, நடந்தது எதுவுமே எனக்கு தெரியாது அம்மா, தயவு செஞ்சு அந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்கன்னு கேக்குறான். உடனே அந்த திருநங்கை பச்சை மண்ணுன்னு கூட பாக்காம, இந்த குழந்தைய அனாதையா தூக்கி வீசிட்டு வந்தவன் நாளைக்கு இந்த குழந்தைய என்ன வேணாலும் பண்ணுமா, உங்களை நம்பி இந்த குழந்தைய என்னால கொடுக்க முடியாது, இந்த குழந்தைய நானே எடுத்துட்டு போய் வளர்த்துக்கிறேன், என்ன பிரச்சனை வந்தாலும் நானே பாத்துக்கிறேன், ரோட்ல கைத்தட்டி பிச்சை எடுத்தாவது நான் இந்த குழந்தைய காப்பாத்துவேன் இப்ப சொல்லிட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு கிளம்புறாங்க. இந்த திருநங்கையோட செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.